ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு செப்டம்பர் 2 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யமுனா கிட்ட வந்து காவேரி வந்து நல்லா தெளிவாக சொல்லி புரிய வைக்கிறாங்க. இந்த மாதிரி எனக்கும் நிவின் கூட இடையில எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி. இப்போ வெளியில வந்தோடனே நிவின் கிட்ட வந்து காவேரி வந்து சத்தம் போடுறாங்க. எல்லா பிரச்சனையும் உங்களால தான். அப்பா இல்லாம இருந்தப்போ இந்த மாதிரி நீங்க வந்து அவகிட்ட பாசம் காட்டினதை வச்சுதான் அவ வந்து உங்க மேல காதல் மட்டும் இல்லை, அதுக்கு மேல நான் வந்து இந்த மாரி உங்கள லவ் பண்றேன்னு சொல்லி தெரிஞ்சு, அதுக்கப்புறமா அவங்க ராகினிய நீங்க கல்யாணம் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சோனே, நான் உங்கள விட்டு சுத்தமா ஒதுங்கிட்டேன். அதோடயும் யமுனாவும் நான் உங்கள லவ் பண்றேன்னு தெரிஞ்சோனே, அவளும் ஒதுங்கிட்டா. இத நீங்க அப்படியே விட்டுருக்க வேண்டியது தானே! எதுக்காக உங்க செல்ஃபிஷ்காக தான் நீங்க வந்து இந்த மாரி அவளுக்கு ஹெல்ப் பண்ணீங்க. ஏன்னா, நான் வந்து இந்த மாரி விஜய் உங்ககிட்ட சொன்னனால, நீங்க அத கேட்டுட்டு நீங்க யமுனாக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி, காவேரி வந்து சத்தம் போடுறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, விஜய் வந்து எந்திரிச்ச உடனே மொபைல பாக்குறாரு. நெறைய மிஸ்டு கால் இருக்குது. யாரா இருக்கும்ன்னு சொல்லிட்டு பாத்துட்டு காவேரின்னோனே, என்ன காவேரி இவ்வளோ வாட்டி ஃபோன் பண்ணியிருக்கா? ஒரு வேள பயந்துருப்பாளோ? நம்ம இங்கேயே ஸ்டே பண்ணிட்டோமே! முதல்ல அவளுக்கு ஃபோன் பண்ணணும் அப்படிங்கிற மாரி சொல்லி, காவேரிக்கு கால் பண்றாங்க. அப்போ உடனே காவேரி வந்து இங்க நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. சொல்லிட்டு அம்மா உங்களுக்கு ஃபோன் பண்ணா மட்டும் இங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம்ன்னு சொல்லாதீங்க ப்ளீஸ் அப்படின்னோனே, என்ன காவேரி இதனா போய் ஹெல்ப்பா கேட்டுட்டு இருக்க இருன்னு சொல்லிட்டு, அப்புறமா விஜய் கிளம்பி வர்றாரு. விஜய் வந்தோனே தான் சீனே செம்ம சூப்பரா இருக்குது. இப்ப விஜய் வரும்போதே காவேரி அங்க உட்கார்ந்துருக்கிறாங்க. நிவின் நின்னுட்டு இருக்கிறாரு. இவன் இன்னும் இங்க தான் இருக்கிறானா? அப்படிங்கிற மாரி மனசுக்குள்ளயே நெனச்சுட்டு தான் வர்றாரு. வந்தோனே காவேரி கிட்ட அப்படியே பதர்றாரு. என்னாச்சு யமுனாக்குன்னோனே, இல்ல டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னோனே, நீங்க வருவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு சொல்லி காவேரி சொல்றாங்க. அப்புறமா நிவின வந்து மனசுக்குள்ளயே காவேரி என்ன நெனைக்கிறாங்கன்னா, நான் இல்லாட்டி 2 பேரும் பேசுவீங்கல்ல. நான் இருக்கிறனால தானே அமைதியா இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நிவின வந்து அப்படி விஜய் கிட்ட சொல்றாங்க நிவின் அப்படின்னோனே, "ஹாய் பிரதர் நீங்க இன்னும் இங்க தான் இருக்கிறீங்களான்னோனே, அவர் தான் யமுனாவ ஹாஸ்பிட்டல்லயே சேர்த்தாரு" அப்படின்னு சொல்லி காவேரி சொல்றாங்க. "நீங்க வருவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல" அப்படின்னு சொன்னோனே, விஜய் என்ன சொல்றாருன்னா, "நீ வீட்ல வர சொல்லல. நீ தனியா வேற இருக்கிற. இப்ப நான்" அப்படின்னு சொல்லிட்டு அத அப்படியே அழுத்தி சொல்றாரு. "நான் உன் கூட இருக்க வேண்டாமா?" அப்படின்னு. பேக்கிரவுண்ட்ல அதுக்கு ஏத்தபடி மியூசிக்கும் போடுறாங்க. இப்ப டாக்டர் வெளியில வராரு. டாக்டர் வெளியில வந்தோனே, அதுக்கப்புறமா விஜய் வந்து சொல்றாரு, "இந்த மாரி நான் உன்ன தனியா விட்டுட்டு போயிருக்க கூடாது. அதனால தானே யமுனாக்கு இந்த மாரி ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதா பேசிட்டு இருக்கும்போதே டாக்டர் வெளியில வந்தோனே, டாக்டர் கிட்ட கேட்குறாரு. "நான் வந்து காவேரியோட ஹஸ்பண்ட் என் மச்சினிச்சி தான் உள்ள ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறாங்க. அவங்களுக்கு இப்ப எப்படி இருக்கணும்னா, அவங்க கம்ப்ளீட்டா இதாயிட்டாங்க. இன்னைக்கு ஒரு நாள் அப்சர்வேஷன்ல இருக்கணும்னு" சொல்லிட்டு டாக்டர் போனோனே, "என்ன காவேரி அவ எனக்கு மட்டும் தான் மச்சினிச்சியா வான்னு சொல்லிட்டு, எனக்கு மட்டும் தான் மச்சினிச்சின்னு சொல்லிட்டு" காவேரிய கைய பிடிச்சு உள்ள இழுத்துட்டு போறாரு. அங்க போய் யமுனா கிட்ட போய், "என்ன யமுனா, இனிமே இப்படி பண்ணவே கூடாதுன்னு நெனச்சிருப்பியே! டியூப் எல்லாம் போட்டாங்களா? அங்கங்க ஊசிலாம் குத்தியிருப்பாங்களே!" அப்படின்னோனே, யமுனா சிரிக்கிறாங்க. "எதுக்கு சிரிச்சுட்டு இருக்கிற? உனக்கு யாரையாவது அப்படி இது பண்ணணும்னா, நீ என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியது தானே! நானே சாட்சி கையெழுத்து போட்டு, என் தலைமையில கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன்ல, இப்படியா பண்ணுவ?" அப்படின்னு சொல்லிட்டு, விஜய் அப்படியே ஜாலியா பேசிட்டே இருக்கிறாரு. காவேரி அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க விஜயையே. அப்புறமா இன்ஸ்பெக்டர் வந்து இந்த மாரி என்கொயரி பண்றாங்க. அப்ப காவேரி என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாரி ஐஏஎஸ் ப்ரிப்பரேஷன்ல டிப்ரஷன் ஆகி இந்த மாரி பண்ணிட்டா அப்படின்னோனே, "எம்மா நீ யாரு? நீ வாய மூடு. அவ தான் சொல்லணும்னு" சொல்லிட்டு யமுனாவ சொல்ல சொல்றாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ்.